கார்த்தி சில செக் லீஃப்ல சைன் பண்ணிருக்கான். நீயும் பண்ணு. சரிப்பா. கார்த்தி அண்ணா கிட்ட எப்பப்பா சைன் வாங்கினீங்க? ஏன்னா நானும் அண்ணனும் ஒன்னாத்தான ஆபீஸ்ல இருந்து வெளில வந்தோம். இப்பதான் வீட்டுல போய் வாங்கிட்டு வரேன். உண்மையாதான் சொல்றீங்களா டாடி? நீங்க அங்க போனீங்களா? பல்லவி அம்மா உங்களை பார்த்து கோவப்படலையா? கோவப்படாம இருப்பாளா? கோவப்பட்டா அவங்க கோவப்படுவாங்கன்னு தான் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு டாடி அங்க போனீங்க? நான் வீட்டுக்குள்ள போகல நிவேதா. வாசல்லையே கார்ல தான் இருந்தேன். ஜெனி தான் கார்த்திகிட்ட சைன் வாங்குறதுக்காக உள்ள போனா. அவளை பார்த்த பல்லவி கண்ணா பின்னான்னு திட்டிருக்கா. அவ பேச்ச பொறுக்க முடியாம ஜெனி நான் வெளியில கார்ல இருக்கேன்னு சொல்லிருக்கா. உடனே வெளியில வந்து என் பையன்கிட்ட எதுக்காக கையெழுத்து வாங்குறீங்க, அவனையும் ஏமாத்தலான்னு திட்டம் போடுறீங்களான்னு ரொம்ப கோவமா பேசிட்டா. அவளை சமாளிச்சுட்டு வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன் டாடி, அவங்க உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? அப்பா, நாங்களாம் உங்களை புரிஞ்சுக்கலையாப்பா? அதே மாதிரி பல்லவி அம்மாவும் நிச்சயமா ஒரு நாள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. நம்பிக்கையோடு இருங்கப்பா. ஆமாப்பா, நீங்க ஒன்னும் தப்பு பண்ணல. அப்புறம் எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? விடுங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வாங்க. வா மஞ்சு. அனு, உன்னோட இந்த தூக்கம் இன்னும் எத்தனை நாளைக்கு? உனக்கும் ஒரு நாள் உண்மை வெளியில தெரிய வரப்போ இந்த வீட்டோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே பறிப்போக போகுது. அன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அனு? மஞ்சு, ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, கேளு. நேத்து உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? எதுக்காக பாலாஜி கூட போன? இல்லடி, நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், நீ கிளம்பிட்டதா சொன்னாங்க. பாலாஜி அந்த நேரம் வந்தான், லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னான், அதான் கிளம்பிட்டேன். எப்பவும் நீயும் நானும் ஒன்னா தானே போவோம். எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம்ல. இல்லடி, பாலாஜி கூட நீ கிளம்பிட்டேன்னு சொன்னான். அது எப்படி பிரியா நான் உன்னை விட்டுட்டு போவேன்? அப்படியே இருந்தாலும் நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல நான் எங்க இருக்கேன்னு. நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்டி, நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. சரி, அது போகட்டும். நான் கிளம்பிட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா நீ ஒன்னும் ஆட்டோலயோ இல்ல பஸ்லயோ வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. எதுக்காக அந்த பாலாஜி கூட வண்டியில போன? இல்லடி, நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அவன் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தான். அவன் திருந்திட்டேன்னு சொன்னான். பார்க்க வேற பாவமா இருந்துச்சு, அதான் கிளம்பிட்டேன். நீ இப்படி பாவம் பாக்குறதா உனக்கு மைனஸ் பாயிண்டே. அவன் உன் வீக்னஸ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா? இல்லடி, அவன் நிஜமாவே திருந்திட்டான். அவன் வீட்டுக்கு கூட என்ன கூட்டிட்டு போனான் தெரியுமா? வீட்டுக்கா? ஆமா, அவங்க வீட்டுல அவங்க அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. பாலாஜியோட அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களாம். சரி நிறுத்தடி. அந்த பொறுக்கியோட குடும்ப கதை நமக்கு எதுக்கு? இன்னொரு தடவை பரிதாபப்பட்டு அவன் கூட வண்டியில ஏறி போறதெல்லாம் வச்சுக்காத. அவன் கூட இன்னொரு தடவை நீ பேசத பார்த்தேன், அவ்வளவுதான். நீ போலாம், வா. ஹாய் பிரியா. ஹாய் மஞ்சு. மஞ்சுவுக்கு இன்னும் என் மேல உள்ள கோவம் தீரல போல இருக்கு. நான் இப்ப திருந்திட்டேன் மஞ்சு. உன்கிட்ட சாரி கூட கேட்டனே. இப்ப என்ன அதுக்கு? பிரியா என்ன மன்னிச்சிட்டா, அதே மாதிரி நீ என்ன மன்னிச்சிரு. அவ்வளவுதானே, மன்னிச்சாச்சு. போலாம், வா. ஒரு நிமிஷம், ஒரு ரெக்வெஸ்ட். நாளைக்கு எனக்கு பர்த்டே. அப்படியா? ஹாப்பி பர்த்டே. விஷ் பண்ணா மட்டும் போதாது, நாளைக்கு என் வீட்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க 2 பேரும் வரணும். சாரி, நாளைக்கெல்லாம் எங்களால எங்கேயும் வர முடியாது. என்ன மஞ்சு, என் மேல இருக்க கோவம்னா தீரல போல இருக்கு. பிரியா, நீயாவது சொல்ல. நான் என்னத்த சொல்றது? எங்களால பார்ட்டிக்கெல்லாம் வர முடியாது. சரி, நாளைக்கு வர முடியலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு எப்ப சௌரியம்னு சொல்லுங்க, அப்ப நான் தனியா பார்ட்டி கொடுத்துறேன். இங்க பாரு பாலாஜி, எவனாவது பார்ட்டி கூப்பிட்டா பல்ல அழிச்சிட்டு போற பொண்ணுங்க நாங்க கிடையாது. இனிமேல் வீட்டுக்கு வாங்க, பார்ட்டிக்கு வாங்கன்னு ஏதாவது கூப்பிட்ட அவ்வளவுதான். நீ போ. நீங்க நாளைக்கு அதை முடிச்சிருங்க, நான் நேர்ல வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. நீங்க ரெடி தானேங்க? நான் ரெடிதான்.
ஆனா அம்மா இன்னும் வரலையே பல்லவி. என்ன சொன்னீங்க? அது வந்து அனு என்ன இப்ப பல்லவினை கூப்பிட்டீங்கல்ல? ஏதோ ஞாபகத்துல அப்படி கூப்பிட்டுட்டேன். நேத்து நைட் நீ தூக்கத்துல பல்லவி பல்லவின்னு புலம்பிட்டு இருந்த. அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் வாய் தவறி. அனு, வாங்க அத்தை. போலாமா அனு? ஆ போலாம் அத்தை. என்ன அனு, அம்மா பொண்ணு 2 பேரும் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? இவரு திடீர்னு என்ன பல்லவின்னு கூப்பிட்டாரு அத்தை. அதை பத்தி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க அத்தை. பல்லவி என் ஃப்ரெண்டு. நான் அவங்க பேரை தூக்கத்துல கூட உளரலாம். ஆனா இவரு என் பேருக்கு பதிலா பல்லவி பேரை சொல்லி என்னை எப்படி கூப்பிடலாம் அத்தை? என்ன அனு, இதை நீயே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டா எப்படி? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. அப்பா உளர்னதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம முதல்ல கிளம்புற வழியை பாருங்க. நிவேதா, உங்க அம்மா மட்டும் இல்ல, எந்த பொண்ணுமே இந்த மாதிரி விஷயத்த சீரியஸா தான் எடுத்துப்பாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்க. அனு, இன்னொரு வகையில பார்த்தா தப்பு உன் பேர்ல தான். யாரா இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. அது உயிர் சிநேகிதியாவே இருந்தாலும் தான். இனிமே பல்லவிய பார்க்கணும் பேசணும்னு தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காத. ஆ, நான் தான் ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டேன். இதுக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் விட்டு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்க. சரி அத்தை, இதை பத்தி அப்புறம் சாவகாசமா பேசிக்கலாம். இப்ப வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எங்க நான் பேசினது எதுவும் நீங்க தப்பா நினைச்சுக்கலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனு. சரிங்க, வாங்க அத்தை போலாம். வாங்க, என் வீட்டை பாத்துக்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா ரொம்ப நல்லது. சரி டாக்டர். ஆமா, இது யாரு? இவ என் பொண்ணு டாக்டர். ஓ, அன்னைக்கு சம்மந்தி அம்மா, இன்னைக்கு பொண்ணா? பரவாயில்லைங்க, ஒரு வகையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே உங்க மேல அன்பு அக்கறையும் வச்சிருக்காங்க. இந்தம்மா, இந்த ஃப்ளோர்லயே கடைசி ரூம் ஸ்கேன் எடுக்கிற ரூம். அங்க போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். வா வரோம் டாக்டர். ஓ, அன்னைக்கு சம்மந்தி அம்மா, இன்னைக்கு பொண்ணா? திடீர்னு யார் அந்த சம்பந்தியம்மா? எனக்கு தெரியாம. ஆ, அது அது தூரத்து சொந்தமா. உனக்கு சொன்னா புரியாது. ஓ, தூரத்து சொந்தமா? நில்லுமா, உண்மையை சொல்லு. அன்னைக்கு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது கோமதி அம்மா தானே? சச்சே, அவங்க எப்படிம்மா என்னை கூட்டிட்டு வருவாங்க? அவங்க என்னை எதிரியால பாக்குறாங்க. எனக்கு உதவி பண்ற மனசு அவங்களுக்கு வருமா என்ன?
என்ன பல்லவி, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வா பல்லவி. பல்லவி, பல்லவி, என்ன ஆச்சரியம், நீங்க எங்க இங்க? இல்ல, அம்மாக்கு கால்ல அடிபட்டிருக்கு, அதான் வந்தோம். என்னாச்சு ஆண்டி? பெருசா ஒண்ணும் இல்லம்மா, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? ஒன்றும் இல்லை, வழக்கமான ருட்டீன் செக்கப் தான். என்ன பல்லவி, என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல அனு. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இந்த மாதிரி நம்ம எதேச்சா சந்திச்சாதான் உண்டு. முன்னாடிலாம் அடிக்கடி சந்திச்சுட்டு இருந்தோம். ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இவ்வளோ பெரிய இடைவெளி பல்லவி? ஆனா நான் உங்களை பார்க்கலனாலும் உங்களே தான் நினைச்சிட்டு இருக்கேன் பல்லவி. நேற்று நைட்டு தூங்குறப்ப கூட உங்க பேரை சொல்லி நான் ஏதோ உளறிருக்கேன். அதுக்கப்புறம் காலையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இவர் வாய் தவறி என்ன பல்லவின்னு கூப்பிட்டாரு. அனு, நேரமாச்சு, டாக்டரை பார்க்கணும். மத்த கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், வா. சரிங்க அத்தை. ஆண்டி நான் வரேன். சரிம்மா, உடம்பு பாத்துக்க. ஆ பல்லவி, வீட்டுக்கு வாங்களேன். ம், வரேன், நீங்க போயிட்டு வாங்க. ம். அடடே, உங்க சம்மந்தி அம்மாவும் வந்திருக்காங்க போல இருக்கே. வெரி குட். ஏமா, உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இப்படி பொய் சொல்றதுக்கு உனக்கு மனசு கூசவே கூசாதா? எப்படிமா உன்னால இதெல்லாம்? சும்மா இப்படியே பேசிட்டு போவாத பல்லவி. சில உண்மைகளை உன்கிட்ட சொல்லாம நான் மறைச்சனே தவிர நான் பொய் சொல்லலடி. நான் சில உண்மைகளை மறைச்சது கூட அது உன்னோட நல்லதுக்காக தாம்மா. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கடி. ஆமாமா, இந்த ஜென்மத்துல நீ பொம்பளையா பிறந்த ஹரிச்சந்திரன்னு நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்.